ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஆர்எஃப் டிரைவிங் இன்ஸ்டியூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பர்சனலாக இதில் வந்து 12 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து ஹெவி லைசன்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எம்ஆர்எஃப் டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் சேரணும்னா அவங்க சொல்கிற 14,000 நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். அது வந்து ஃபுல்லாக தான் பே பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து பார்ட்டாக கூட வந்து பே பண்ணலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னா அந்த ஃபீஸ் வந்து வெறும் 12,000 தான். உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் வந்து இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து லைசன்ஸோடு சேர்த்து 14,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஆர்டிஓ சார்ஜஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து தனியாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த 14,000 நீங்கள் வந்து கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே வந்து யூனிஃபார்மு, ஷூ, ஷாக்ஸு, பெல்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டாகவே வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதுக்காக வந்து வெளியே எங்கேயும் அலைய தேவையில்ல. ஸோ யூனிஃபார்மோட இது வந்து உங்களுக்கு தீர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். இவ்வளோ பர்ட்டிகுலர் கிலோமீட்டர் தான் இருக்கும், இவ்வளோ இதுன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஓட்டலாம். அது என்னென்னா ஒரு பர்ட்டிகுலர் டைமிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 4. ஸோ ஆக்சுவல் கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9:00 ஆரம்பித்து ஈவினிங் 5:00 வரைக்கும் போகும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஒரு 60 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 1 ஹவர் வந்து ஹிந்தி கிளாஸஸ் வந்து இருக்கும் 9 to 10. அதுக்கப்புறம் ஹிந்தி கிளாஸஸ் முடிஞ்ச உடனே 10 மணிக்கெலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 மணி வரை 4:30 மணி வரைக்கும் நம்ம வந்து வண்டி ஓட்டுவோம். அதுக்கப்புறம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் இந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங் ஒர்க் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ உங்களுக்கு மெயின் ரோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வந்து எப்படி நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களோ அது மாதிரி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சேர முடியும். ஸோ நீங்கள் மற்ற டிரைவிங் இன்ஸ்டியூட் நீங்கள் லோக்கல்லலாம் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் ஒரு லைசன்ஸ் போடுறதுக்காக மட்டுமோ, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அப்பப்போ வருவேன், காலைல வருவேன், ஈவினிங் வருவேன், சாயங்காலம் வருவேன், இந்த 1 மாதம் வருவேன், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நீங்கள் வந்து சேரதா இருந்தால் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்டையும் ஓரம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சென்னையிலே இருக்கீங்க, உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வந்து ரொம்பவே வந்து வசதியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு போகலாம். அப்படி இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து தராங்க. ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ. ஸோ ஹாஸ்டலுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. பட் ஃபுட் வந்து நீங்களே தான் வந்து வெளியே வந்து பார்த்துக்கிற மாதிரி வரும். இங்கே வந்து சமைச்சும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது. ஸோ அப்படி பட்சத்தில் நீங்களே தான் வந்து ஃபுட் வந்து வெளியே வந்து பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இது மெயின் அட்வான்டேஜாக வந்து இருக்கும். இதே நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்குன்னு சொல்லி இவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லிட்டு வரும். அது நீங்கள் கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 14,000 நான் வந்து சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மற்றத நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆஃப் தி ஃபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ அது எந்த இன்ஸ்டியூட்டும் வந்து சொல்ல விரும்பலை. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இவங்களால எப்படி இந்த அளவுக்கு வந்து அஃபோர்டபுளாக பண்ண முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு பேஸ் பண்ணது. நீங்கள் வந்து பேர்லேயே வந்து பார்த்துருப்பீங்க எம்ஆர்எஃப் டிரைவிங் இன்ஸ்டியூட்டுன்ட்டு. ஆமாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் அவங்களோட டைரக்ட்டா இன்வால்வ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அவங்களோட ஓன் ட்ரஸ்ட்டு தான், அவங்களோட ஓன் லேண்டு தான். அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவை மனப்பான்மை பண்ணுறதால அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபீஸ் வந்து வச்சு பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஸோ ட்ரெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து நிறைய டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்வான்டேஜாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து வராங்க, ட்ரெய்னராக வராங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரூல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருப்பாங்க. ஸோ டிசிப்ளினுக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஒரு அட்வான்டேஜு. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுனால அந்த மிலிட்ரி ஸ்ட்ரிக்ட் அப்படியே வரும். ஸோ நம்ம நீட்டாக வந்து ஷேவ் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராப்பராக வந்து ட்ரெஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த 2 இல்லைனா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் சும்மாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நீட் அண்ட் இதுவாக வந்து இருக்கணும். ஸோ தாடி கம்பல்சரி நம்ம வந்து வைக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிஃபார்ம்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒன்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி வேர் பண்ணி ஆகணும். கலர் ட்ரெஸ்லாம் நாட் அலோவ்டு. ஸோ யூனிஃபார்ம் கொடுக்குறதும் வெறும் பிட்டு துணியாக வந்து கொடுக்காம உங்களுக்கு தைச்சே வந்து கொடுத்துருவாங்க நம்ம சைஸ்க்கு. ஸோ நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்றுக்கு வந்து 2 செட்டாகவே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ட்ரைனிங் பற்றி சொல்லணும்னா எப்படி வந்து போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில் எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி கிளாஸஸ் தான் போகும். ஸோ மார்னிங் 9 வந்து ஈவினிங் 5:00 வரைக்கும். இதுக்கு நடுவில் ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்
ஸ்டார்ட்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி கிளாஸஸ் வந்து வரும். ஸோ ஹிந்தி கிளாஸஸ் வந்து அவங்க வந்து எதுக்கு உங்களுக்கு வந்து நடத்துறாங்கன்னா, நெறைய ஹெவி டிரைவர்ஸ் வந்து லாரி ஃபீல்ட்ல போவாங்க. அப்படின்னா ட்ரெய்லர் ஓட்ட போவாங்க. ஸோ வேற வேற ஸ்டேட்டுக்கு வந்து போம்போது ஹிந்தி தெரியாம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஹிந்தி கிளாஸ் வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த தியரியில மெயினா வந்து ஹிந்தி கிளாஸஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து கத்துக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அத நம்ம தான் வந்து ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா ஹிந்தி நம்ம வந்து யார்கிட்டயும் பேசி பழக முடியாது. அதனால நம்ம வந்து அந்த 1 ஹவர்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெறையா வார்த்தை கத்துக்கிறது, இல்ல எப்படி எழுத படிக்க கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த 1 ஹவர் சொல்லிக் குடுத்தாலும் நம்மளே வீட்டுக்கு போயிட்டு இது ப்ளஸ் வந்து அடிஷ்னலா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசி பேசி ஓரளவுக்கு ஒரு மேனேஜபிளுக்கு அளவுக்காச்சும் நம்ம வந்து கத்துக்கலாம். ஸோ ஹிந்தி கிளாஸஸ் வந்து ஓரளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியரி கிளாஸஸ். ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸ் என்ன? வெஹிக்கிள் என்ன பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க? எந்த வெஹிக்கிள் வந்து எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணணும்? அதுக்கப்புறம் உள்ள இருக்க சிஸ்டம், ஏர் பிரேக் சிஸ்டம்னா என்ன? ஆயில் பிரேக் சிஸ்டம்னா என்ன? வீல் வந்து என்ன? எந்த சைஸ் யூஸ் பண்றோம்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலாவே வந்து பார்த்தீங்கன்னா, வீல வந்து கழட்டி, மாட்டி, ஜாக்கி வச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து சொல்லிக் குடுத்துருவாங்க. அதேமாரி வந்து பேட்டரிக்கு வந்து எப்படி வந்து தண்ணி ஊத்தணும்? மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்ணணும்? ஸோ கிளீனிங்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஏ டூ இசட் வந்து உங்களுக்கு கத்துக் குடுத்துருவாங்க. ஸோ யார் வந்து மெயினா வந்து இந்த எம்ஆர்எஃப் இன்ஸ்டிடியூட்ல வந்து சேரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என் கூட வந்து சேர்ந்தவங்களே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைசென்ஸ் போட்டுட்டேன். எனக்கு வந்து கத்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்றவங்க மெயினா வந்து சேர்ந்தாங்க. இன்னொரு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளீனரா இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியா சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த இது கிடைக்காதவங்க வந்து இங்க வந்து சேர்ந்து அழகா வந்து கத்துக்குறாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு வெயிட் வந்து ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? இப்போ டாடா ஏசி ஓட்டின்ட்டுருக்கான், கார் ஓட்டிட்டுருக்கேன். நம்ம வந்து இதுவும் நம்ம வந்து கத்துக்கலான்றவங்க வந்து மெயினா வந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல அப்படின்ற பட்சத்தில, இல்ல உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க, சொல்லி தராங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ட்ரெய்னிங் வந்து தேவைப்படாது. ஏன்னா ஃபுல் டைமா நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் இருந்து வர்றது வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். செலவுக்கு இதெல்லாம்ன்றபோது டஃப்பான விஷயம். இல்ல எனக்கு இந்த 3 மந்த்ஸ் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என்னால வந்து 3 மந்த்ஸ் நான் வந்து கத்துப்பேன்ற பட்சத்தில இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ப்ளஸ் ரொம்ப வந்து ஜாலியாவே இருக்கும். நீங்க கேட்கலாம், நீங்க தான் எனக்கு வந்து மேரிட் ஆயிடுச்சு. எனக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, என் பேட்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மேரிடு ப்ளஸ் குழந்தலாம் வச்சிருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் அவங்களோட வேலைய வந்து ஒதுக்கி விட்டுட்டு, இல்ல வேலைய விட்டுட்டு கூட வந்து இங்க வந்து சேர்ந்துருக்காங்க. ஃபுல் டைம் வந்து இது பண்ணாங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். ஸோ, சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, தியரி கிளாஸஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ, டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே தான். இதில ஃபர்ஸ்ட்டு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் உங்களுக்கு தியரி கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் வந்து ஆரம்பிச்சுருவாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வீக்கே நீங்க வந்து சேர்றீங்கன்னா, மெயினா வந்து உங்களுக்கு வந்து பேட்ஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ, பேட்ஜ் வந்து உங்களுக்கு இல்லன்னா உங்கள கம்பல்சரி வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ, எங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ட்ரெய்னர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்க்கு ஒருத்தர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட பேட்ஜ் இல்ல. சரி நான் எனக்கு சேர்ந்தவொன்னே எனக்கு குடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா, இவங்க வந்து 2, 3 நாள் பார்த்தாங்க. பட் வந்து அவங்களுக்கு பேட்ஜ் கிடைக்கிற மாரி இல்ல. அதனால வந்து மணிய வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அ அவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டாங்க. ஏன்னா, நீங்க வந்து ப்ராப்பரா வந்து எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்த உடனே 2வது நாளோ, 3வது நாளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்எல்ஆர் வந்து போட்டுருவாங்க. எல்எல்ஆர் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியே கையில குடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வண்டிய உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, 1 இன்ச்சு கூட உங்களால மூவ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இருக்கும். அதே மாரி எல்எல்ஆர் போட்டு அதோட வேலிடிட்டி 60 டேஸா 90 டேஸான்னு எனக்கு சரியா தெர்ல. அந்த 60 டேஸ்லயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைசென்ஸே வந்து போட்டு குடுத்துருவாங்க. அந்த லைசென்ஸ் நீங்க வந்து போட்டதுக்கப்புறம் தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏலகிரிக்கே வந்து முடியும். ஏலகிரி என்னாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து சொல்றேன். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 வீக்கான ப்ரொசீஜர். ஸோ, ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சோனே செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்து வெஹிக்கிள் வந்து உங்க கையில வந்து குடுத்துற மாட்டாங்க. ஸோ, வெஹிக்கிள் வந்து எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து குடுப்பாங்க. ஸோ, கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிள் மாரி வந்து போணும். பெரிய சர்க்கிள் ஒரு 1 கிலோமீட்டர் நேரா போயிட்டு, அங்கருந்து நம்ம வந்து டர்ன் பண்ணிட்டு, திரும்பி வந்து வந்த இடத்துக்கு திரும்பி வந்து டர்ன் பண்ணி விடுற மாரி இருக்கும். ஸோ, நம்ம பேட்ச்ல வந்து எத்தன பேர் இருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ, மத்த இன்ஸ்டிடியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கஜ 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 கஜன்னு ஆளுங்க இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேரு, 12 பேரு, 20 பேர் கூட ஒரு பஸ்ல இருப்பாங்க. ஆனா, எம்ஆர்எஃப் டிரைவிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு பேட்ஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா,
10 பேர், 12 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேல சேர்றதா இருந்தாலும் சேரலாம். பட் இவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களும் வந்து பீப்பிள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு, குடுக்குற பீப்பிள வந்து குவாலிட்டியா குடுக்கலாம். ட்ரெய்னிங் குவாலிட்டியா குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்கள வந்து கம்மி பண்ணிருவாங்க. ஸோ என்னோட பேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 பேர் சேர்ந்தாங்க. அதில ஒருத்தருக்கு வந்து நான் சொன்னேன் வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பேட்ஜ் எடுக்கலன்ட்டு. ஸோ, அதனால அவரால கன்டின்யூ பண்ண முடியல. ஸோ, என் பேட்ச்ல 6 பேர் இருந்தாங்க. இன்னொரு பேட்ச்ல அதாவது 2 செட்டா இருந்தோம். அதில என் செட்ல வந்து 6 பேர் இருந்தாங்க. இன்னொரு செட்ல வந்து 5 பேர் இருந்தாங்க. ஸோ, இது மாரி பிரிச்சுட்டு நாங்க வந்து ஓட்டியிருந்தோம். ஸோ, இது மாரி இருக்கனால என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிரைவிங் வந்து கிடைக்கும். இதுக்கு நடுவுல வந்து 1 ஹவர் வந்து லஞ்சுக்கு போயிடும். ஸோ, சாலிடா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நம்ம கையிலேயே வந்து இருக்கு. இந்த 5 ஹவர்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இருந்தோம்னா, நம்மளுக்கு 40, 45 மினிட்ஸ் வந்து டிரைவிங் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிரும். இதே வந்து 5 பேர் இருக்கோம். அப்படி இல்லன்னா 6 பேரு செட்லயே வந்து ஒருத்தர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 1 ஹவர் வந்து உங்களுக்கு வந்து சாலிடா உங்களுக்கு வந்து டிரைவிங் வந்து கிடைக்கும். ஸோ, மத்த இதில நான் வந்து செக் பண்ண வரைக்கும், பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா பேருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் குடுப்பாங்க. இல்ல ஒரு பர்ட்டிகுலர் கிலோமீட்டர் வந்து குடுப்பாங்க. ஒரு 5 கிலோமீட்டரோ, 10 கிலோமீட்டரோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து குடுப்பாங்க கணக்கு பண்ணி. ஆனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ, அந்த டைமு எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணணுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் யூட்டிலைஸ் பண்ணி கரெக்ட்டா குடுப்பாங்க. இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேட்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் ஹோல்டரு. ஆனா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் வந்து வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து சேர்ந்தாங்க. ட்ரெய்னிங் மட்டும் அந்த 12,000 குடுத்து யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு தான் வந்து சேர்ந்தாங்க. நாங்க வந்து லைசென்ஸ் போடுறதுக்காக ஆர்டிஓ போன டைம்லயும் அந்த 3 பேர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த 3 பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து எடுத்துட்டு வந்து போனாங்க. ஸோ, நாங்க லைசென்ஸ் வாங்கிட்டு லைசென்ஸ் அதாவது போறதுக்கே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணிக்கு மேல வந்து ஆயிடுச்சு. 1 மணி 2 மணி கிட்ட ஆயிடுச்சு. அப்போ வரைக்குமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரைவிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த 3 பேரும். ஸோ, அதனால வந்து அந்த இது ஒரு கிடையாது. ஸோ, யாரு ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்களுக்கு டிரைவிங் குடுக்கணும். ஒருத்தர் இருந்தா கூட நம்ம ஒருத்தருக்காக ஒரு ட்ரெயினர் வந்து கூட பஸ் எடுத்து ஓட்டுவோமே தவிர, இல்ல யாரும் வரல, இல்ல யாரும் இல்ல இவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விடவே வந்து மாட்டாங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங் எனக்கு வந்து ட்ரைனிங் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 1 வீக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து குடுத்து முடிச்ச உடனே, அதுக்கப்புறம் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஹைவேக்கு வந்து கூட்டின்னு போவாங்க. ஸோ, ஹைவே வந்து நியர்பையா எங்க ஹைவே இருக்கோ, அந்த ஹைவேல வந்து தான் போவோம். ஸோ, மோஸ்ட்டா நாங்க வந்து டோல்ஸ் இல்லாம நம்ம வந்து உள்ள வந்து கட் பண்ணி நம்ம ஊர் வழியா போயிட்டு வர மாரி தான் வரும். இதுல வந்து 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணு நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரமும் நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ண முடியும். 2வது வந்து நம்ம ஊருக்குள்ள போறதுனால, இன்னுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் ரோட்லாம் வந்து நெறையா வந்து கிடைக்கும். ஸோ, இது 2 அட்வான்டேஜும் வந்து இருக்கு. ஸோ, நாங்க வந்து அந்த 1 வீக் ஸ்டீரிங் கண்ட்ரோல் முடிஞ்ச உடனே பைபாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் வந்து ஓட்டணும். அதாவது அந்த 3 லைன் இருக்க இடத்துல நம்ம ஒரு லைனே அப்படியே புடிச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள போறது இது மாரி ட்ரைனிங்லாம் வந்து ஆரம்பிச்சது. ஸோ, எங்களுக்கு வந்து எப்படி வந்து டிரைவிங் வந்து ஆரம்பிக்கும்னா, டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்லேருந்து எடுத்து வெளிய நம்ம வந்து அந்த ஒரு டைமிங் வரைக்கும் ஓட்டுவோம். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எங்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பிஸியா இருக்கும். ரெட் ஹில்ஸ்ல இருக்க வடகரை வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிஸியான ரோடு. நாங்க எடுக்கிற டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம்லேருந்து ஒர்க் எல்லாம் இருக்கிறதுனால, அந்த பிஸி டைம்ல எடுத்து ஓட்டுறது வந்து நல்லா வந்து ஒரு பிராக்டிஸாவும் ஆயிடுச்சு. அதே மாரி கேட் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, குறுகலா இருக்கும். அந்த குறுகலான ரோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வெளிய வந்து கட் பண்ணி போறது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ, இது மாரிலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஊருக்குள்ள போறது, இந்த ட்ரைனிங்லாம் வந்து படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏலகிரி. அந்த ஏலகிரி என்னன்னா, ஒரு 60 நாள் கழிச்சு, அதாவது ஒரு 8 வீக், ஒரு 7 வீக் வந்து கழிச்சு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஏலகிரிக்கு வந்து கூட்டின்னு போவாங்க. ஸோ, ஏலகிரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன்ல வந்து ட்ரைனிங் வந்து குடுக்குறது. அந்த கொண்ட ஊசி வளைவு, அப்புறம் மலை ஏறுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஒரு லாங்கு நம்ம வந்து டிரைவிங் பண்ற மாரி இருக்கும். ஸோ, நம்ம இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் அது மாரி நம்ம வந்து டிரைவிங் வந்து பண்ணியிருப்போம். ஆனா, அத தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 மினிட்ஸ், ஒரு 1 ஹவர் கிட்ட நம்மளே வந்து ஓட்டுற மாரி இருக்கும். ஸோ, கன்டினியூஸா நம்மளுக்கு வந்து டிரைவிங் வந்து குடுப்பாங்க. ஸோ, ஏலகிரி வரைக்கும் நம்மளே தான் மாத்தி கீத்தி ஓட்டிக்கிட்டு போயே ஆகணும். ஸோ, அந்த ஒரு இது வந்து இருந்தது. அந்த ஏலகிரி போற டைம்லயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலோவன்ஸ் வந்து குடுத்தாங்க. அலோவன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ரூ. 80. ஸோ, நம்ம கட்டுற ஃபீஸ்ல தான் நம்மளுக்கு திரும்பி வந்து தராங்க. பட் அந்த ரூ. 80ன்றது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, ஒரு இடத்துக்கு வெளிய போற நேரத்துல நம்ம கிட்ட எல்லா டைம்லயும் காசு இருக்காது. அதேமாரி இந்த வேலைய விட்டு வந்துட்டு, இல்ல வெளியூர்லேருந்து வரவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சிக்கனமா தான் யூ யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க காசு. ஸோ, அப்பேற்பட்டத்துல அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சொன்னா நம்ப மாட்டீங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டுன்னே இருப்பாங்க. காலைல என்ன சாப்பிட்றோம், நைட் என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ மிச்சம் இருக்கு, இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணோம், அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து வெளிய போறோம். அப்படின்றபோது அந்த காசு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹில் ஸ்டேஷன் வந்து எப்படின்னா, அப்படி வந்து 3, 3 பேரா வந்து பிரிச்சுப்பாங்க. யார் வந்து மேலே ஏறுறாங்க, மலை வந்து இறங்குறாங்க. திரும்பி ஏறும்போது அந்த 3 பேர் வரமாட்டோம். திரும்பி இறங்கும்போது, அதே மாரி மாத்தி மாத்தி வந்து வருவோம். ஒரு நாளைக்கு வந்து 2 ரவுண்டு, 3 ரவுண்டு நம்ம வந்து அழகா கிடைக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ட்ரைனிங்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்கே தவிர, நம்ம அங்கெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்குலாம் எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம மெயின் பர்ப்பஸ் என்னன்னா, போறோம். நம்ம வந்து ஏலகிரி மலை வந்து ஏறி இறங்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ் வந்து குடுத்தாங்க. அந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியிலே தான் தங்கணும். ஏன் நம்ம வண்டியிலே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால நெனச்சா வந்து ரூம்ஸும் போட முடியும். இல்ல நம்மளும் ஏதாவது ஒரு ரூம் எடுத்து கூட தங்க முடியும். நம்ம டிரைவருன்ற பட்சத்தில நம்ம வெளிய கிளிய போறோன்ற பட்சத்தில நம்ம வண்டியிலே தான் படுப்போம். வண்டியிலே தான் எல்லா வேலையும் பார்க்கறதுனால, நம்ம ட்ரைனிங் இதுலேருந்தே வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து வண்டியிலேயே தான் வந்து படுத்துக்கிட்டோம். ஸோ குளிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பம்ப் செட் மாரி இருந்தது. அதிலேயே தான் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டோம். ஸோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருந்தது. ஸோ நாங்க போன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு மழை. ஸோ மழை டைம்ல வந்து ஓட்டுறதும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதே மாரி வந்து ஒரு நைட் டிரைவிங்கும் வந்து நல்லா வந்து குடுத்தாங்க. ஸோ இந்த ஏலகிரி வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து முடிஞ்சுது. அது அந்த ஏலகிரின்றபோது தான் நம்மளுக்கு வந்து ஸ்டே பண்ணி, இது பண்றதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. லாஸ்ட்டா வந்து என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் டே வந்து வந்தது. கிராஜுவேஷன் டேன்றது என்னன்னா, இத்தன நாளா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து பண்ணிட்டுருப்போம். ஸோ வாரம் வாரம் நம்மளுக்கு வந்து அசஸ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ அந்த இத நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்ப நம்ம ஒரு வாரம் நம்மளுக்கு வந்து தியரி கிளாஸ் வரும்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? 9 டூ 10, 9 டூ 10. ஸோ ஹிந்தியா இருக்கட்டும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மத்த தியரி கிளாஸஸா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீக்ல வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ மொத 5 நாளு நம்ம வந்து என்ன படிக்கிறோமோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழம வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இது மாரி தான் வந்து வரும். ஸோ காலங்காத்தால ஹிந்தி கிளாஸ் வந்து ஒரு டெஸ்ட் வருதுன்னா, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, லெசன்ஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதான் நெக்ஸ்ட் வீக் உண்டான லெசன்ஸ் எடுத்துட்டு, இந்த வீக் என்ன எடுத்தோமோ அந்த டெஸ்ட் வந்து வரும். அது டெஸ்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. வெறும் பென்னு மட்டும் எடுத்துன்னு போனா போதும். ஸோ பேப்பர் முதற்கொண்டு அவங்களே வந்து குடுத்துருவாங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ரீகால் பண்ற மாரியே இருக்கும். நம்ம என்னதான் அவங்க நடத்தலாம்னா நம்ம கவனிக்காம இருந்தாலும், டெஸ்ட் அப்போ எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரீகால் வந்து ஆயிடும். ஸோ இது மாரி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து இந்த இன்ஸ்டிடியூட்ல தான் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராப்பரா நம்மளுக்கு கிராஜுவேஷன் டே வந்து வச்சு, நம்மள வந்து வெளிய வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த கிராஜுவேஷன் டேல வந்து யாரெல்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப்ல இருக்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்கலாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து 4 ட்ரெய்னர்ஸ் வந்து இருந்தாங்க. ராஜு சாரு, குமார் சாரு, சம்பத் சாரு, லோகநாதன் சார். இவங்க 4 பேரும் தான் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் குடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினா வந்து சந்தோஷ் சார் வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்து எங்களெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் கண்ட்ரோல் வந்து அ அ அவர்ட்ட தான் இருக்கும். அவர் தான் வந்து பிளானிங் எல்லாமே வந்து பண்ணுவாரு. இத தாண்டியே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப் வந்து சென்னையில வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வந்து எங்களுக்கு கிராஜுவேஷன் டேக்கு வந்து வந்து நம்ம எப்படி ட்ரைனிங் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்து போவாங்க. இது நடுவுல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் கூட வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க காசு தான். ஸோ நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து எந்த ஒரு விதத்துலயும் செலவு பண்ண தேவையே இல்ல. ஸோ நம்ம வந்து டே ஸ்காலரா இருந்தா வரதுக்கு போறதுக்கு மட்டும் நம்ம செலவு. ஸோ ஹாஸ்டலா இருந்தீங்கன்னா, தங்கறதுக்கு கூட அவங்களே வந்து தங்க வச்சுக்கலாம். அதே மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு மட்டும் தான் நீங்க பார்த்துக்கிற மாரி இருக்கும். ஸோ நான் வந்து விசாரிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசம் ட்ரைனிங் வந்து 14,000 வந்து யாருமே வந்து பண்ணல. இன்க்ளூடிங் லைசென்ஸு. ஸோ நான் கேட்ட வரைக்கும் ட்ரைனிங் 1 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் நம்மளே தான் பார்த்துக்கணும். இல்ல லைசென்ஸ் நீங்களே போட்டு வந்துருங்க. இல்ல எல்எல்ஆர் கூட போட்டு வந்துருங்க. அது மாரி தான் வந்து சொன்னாங்க மத்த இன்ஸ்டிடியூட்ல. அதே மாரி வந்து இந்த 3 மாசம் ட்ரைனிங்ன்றத எடுத்துட்டாங்க 12 வீக்ஸே. ஸோ இன்னொரு இன்ஸ்டிடியூட்ல கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து 2 மந்த்ஸ் தான் இருக்கும். அந்த 2 மந்த்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1 மந்த் கிட்டயே தியரிலயே போயிட்டு 1 மந்த் தான் ட்ரைனிங் இருக்கும். அதிலேயே கஜ கஜன்னு இருக்கும். உங்களுக்கு டபுள் த ஃபீஸ் இருக்கும். அதேமாரி நம்ம ஹாஸ்டல்ல தங்கணும்னாலும் ஹாஸ்டலுக்குன்னு சொல்லி தனி ஃபீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஹெவிக்கு உண்டான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே வந்து இருக்கிறது வந்து இதுதான். ஸோ மத்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவுட்டர்ல இருக்கும். ஸோ சென்னையிலேயே உங்களுக்கு நீங்க பார்க்குறீங்கன்னா, ரெடில்ஸ்ல இருக்க வடகரைல வந்து பார்க்கலாம். நீங்க வந்து தாம்பரத்துல இருக்கீங்க, இல்ல செங்கல்பட்டுல இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா, நீங்க ஒரே ரோட்ல வந்து வந்துடலாம். அந்த அவுட்டர் ரிங் ரோட்லயும் வந்து கனெக்ட் ஆகலாம். அந்த அந்த போரூர் பைபாஸ் வழியாவும் நம்ம அழகா வந்து மாதவரம் போயிட்டு அப்படியே நம்ம வந்து ரீல்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம எந்த சைட்ல இருந்தாலும் அழகா வந்து வரதுக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சென்னையில. ஸோ இது மத்த இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து
போய் டிரைவிங் வந்து ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா, ஒண்ணு நம்ம சென்னைக்கு வெளிய போணும். அப்படி இல்ல நீங்க அதே ஊர்ல இருந்தீங்கனாலும், நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம். ஆனா இந்த இது உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்ல இருந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் நம்ம வந்து தங்கி கத்துக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் வந்து ஃபுல் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். நம்ம வந்து அந்த டீசலுக்கு வந்து எவ்வளோ செலவாகுதோ, அதோட நம்ம ஃபீஸ் வந்து இருக்காது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் வந்து ஃபுல் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ட்ரைனிங்கும் குடுப்பாங்க. அதெல்லாம் வந்து செலவ பத்தி அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன வந்து ப்ராப்பரா வந்து ட்ரைனிங் குடுக்குறாங்களோ, அத தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு ட்ரஸ்ட் மூலியமா வரதுனால, எம்ஆர்எஃப் இன்ஸ்டிடியூட்ல வர ட்ரஸ்ட் மூலியமா வரதுனால, அவங்க செலவெல்லாம் பத்தி பார்க்காம, ட்ரெய்னருக்கு பக்காவா ட்ரைனிங் குடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து ஹெவில சேர்ந்ததுனால இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஹெவி தான் சொன்னேன். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டும் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர் கூட இருக்கு. ஸோ லைட்டுக்கு வந்து எப்படின்னு தியரி பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் நீங்க தான் மொத்தமா வந்து ஒரு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 6 உங்களுக்கு வந்து வீக்ஸ் வந்து வர நெக்ஸ்ட்டு மாரி வந்து இருக்கும். அது 5 இதுலயே வந்து வீக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே மொத உங்களுக்கு ஒரு வந்து 1 பார்த்தீங்கன்னா, வீக் லைட் வந்து வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து குடுத்துருவாங்க. ஸோ இந்த இதில நான் வந்து ஹெவி வெஹிக்கிள் சொன்னா, அது வந்து பஸ்ஸஸ் வந்து எங்களுக்கு வந்து குடுத்தாங்க. நாங்க ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 32 ஃபீட்டு பஸ்ஸு நல்லா வந்து பெரிய பஸ்ஸு. அதே மாரி வந்து கேபினும் நல்லா பெருசா வந்து கட்டியிருக்கும். ஸோ இந்த பெரிய வண்டியிலேயே நம்ம ட்ரைனிங் எடுக்கும்போது, நம்ம வந்து ட்ரெய்லர் முதற்கொண்டு நம்ம வந்து ஓட்டுற அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இது வந்து பிராக்டிஸே இருக்கும். நம்ம லாரி ஓட்டுனா கூட 14 வீலு. அந்த அளவுக்கு லென்த்தான சேஸ் தான் நான் வந்து நம்மளுக்கு குடுத்து வந்து பஸ்ல வந்து ஓட்ட வச்சாங்க. அதே மாரி லைட்டுக்கும் அவங்க வந்து நெனச்சிருந்தா ஒரு காரோ, இல்ல நார்மலா ஒரு சின்ன வண்டியோ குடுத்து அழகா ட்ரைனிங் குடுக்கலாம். இர் இருந்தாலும் அவங்க வந்து லைட் வெஹிக்கிளே வந்து ப்ரொவைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராவலர்ல வந்து ஃபோர்ஸ் வண்டி வரும் பார்த்தீங்களா? இந்த ஆம்புலன்ஸ் வண்டி மாரி. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய வண்டியா தான் வந்தது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க லைட் வந்து மத்த இடத்துல நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது, கத்துக்கும்போது உங்களுக்கு ஒரு காரோ, ஏதோ வந்து சொல்லிக் குடுப்பாங்களே தவிர, உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இருக்காது. நீங்க ப்ராப்பரா வந்து கத்துக்கணும் அப்டின்னா, இவங்க வந்து கண்டிப்பா வந்து சேரலாம். ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து கம்பல்சரியா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாரி 1 1/2 மாசம் நீங்க வந்து ட்ரெய்னிங் வந்து கம்பல்சரியா வந்து வர மாரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் தான். ப்ளஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட லைசென்ஸே இல்லாத பட்சத்தில நீங்க வந்து பைக்கும் எடுக்குறீங்க. அதே நேரத்தில கார் எடுக்கணும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைக் கூட இவங்களே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த இருக்க பைக் வந்து உங்களுக்கு ஓட்டணும் அப்டின்னா கூட நீங்க வந்து உள்ள இன்ஸ்டிடியூட்லயே நம்ம வந்து ட்ரெய்னிங் வந்து எடுத்துக்கலாம். பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். நீங்க லைசென்ஸ் மட்டும் கட்டுற மாரி தான் இருக்கும். பைக்குக்கு வந்து நம்மளே வந்து எடுத்து போட்டு நம்ம வந்து கத்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு சொல்லி தர்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, வேணும் அப்டின்னா, சொல்லி தரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து ஆளுங்க இருக்காங்க. அந்த பைக் ஓட்டுறதுக்கும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் தேவையில்ல. இருந்தாலும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். இவங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் கூட பண்றாங்க கார்ப்பரேட்டுக்கு. ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து டிரைவர்ஸ் வந்து இருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அப்பேற்பட்ட ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து அவங்களும் வந்து அந்த ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் இதெல்லாம் கூட வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப் டிரைவிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து பண்றாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நான் வந்து கீழ வந்து நம்பர் வந்து தரேன். அட்மின் சார் நம்பர் ப்ளஸ் ட்ரெய்னர்ஸ் நம்பர் வந்து தரேன். நீங்க வந்து சேர்ந்துக்கிட்டு ப்ராப்பரா கத்துக்கணுன்றவங்க வந்து கத்துக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து சொல்ட்டேன். டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் வந்து இல்ல. 99.99% வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்ல. ஸோ நீங்க வந்து வந்தீங்கன்னா, அழகா வந்து கத்துக்கலாம். எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் வந்து இல்ல. ஸோ யார் வந்தாலும் அவங்க வந்து ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நீங்க வந்து 20 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது நீங்க பேட்ச் போட்டு வர மாரி இருக்கணும். 20 ஆர் 21 கம்ப்ளீட் ஆயிற மாரி இருக்கணும். ப்ளஸ் நீங்க பேட்ச் வந்து போட்டிருந்தா மட்டும் தான் உள்ள உங்களால வந்து சேர்த்துப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் இருக்கு. ஒரு 28, 30 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேர முடியும். ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஏஜ் இருக்கு. ஒரு 30க்கு மேல இருந்தாலும், நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். என்னால வந்து சேர முடியுமா என்னன்ட்டு. ஸோ அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டா அவங்க எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வந்து சான்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைமா வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மீன்ஸ் அந்த ஃப்ரெஷ்ஷா வந்து ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து மோஸ்ட்டா இருப்பாங்க. சரி எனக்கு ஒரு 28 ஏஜுக்கு மேல இருக்கு. நானும் வந்து கத்துக்கலாமான்றவங்களும், நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதேமாரி இந்த எபிக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ மினிமம் நீங்க 160 ஆச்சும் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஏன்னா ரூல்லயே வந்து இருக்கு. நம்ம மினிமம் வந்து 160 இருந்தா தான் நம்மளுக்கு வந்து எவிக்கு உண்டான லைசென்ஸே குடுப்பாங்க. ஸோ ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து தேவை. ஸோ ஸ்லைட்டா ஒரு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு அதாவது அந்த 1/2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் இருந்தா கூட ஓரளவுக்கு வந்து ஓகே தான். பட் நீங்க ரொம்ப வந்து ஷார்ட்டா இருக்கீங்கன்னா, இங்க வந்து ட்ரெய்னிங் வந்து குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அது லைசென்ஸ் எடுக்கும்போதும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ரூல்ஸ் அகைன்ஸ்ட்டா வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் படி தான் வந்து இவங்க வந்து
பண்ணுவாங்க. ஸோ ஹைட் முக்கியம். அதே மாரி ஏஜ் முக்கியம். நீங்க வந்து பேட்ச் போடுறதும் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். அதே மாரி கிராஜுவேஷன் டேக்கு முன்னாடி வந்து 1 வாரம் முன்னாடி வந்து 1 வாரம் 10 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவர்ஸ்க்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் நம்ம எங்கே ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து போட்டோமோ, அதே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ நேரா வந்து ரிவர்ஸ் போடுறது, அதேமாரி எல் ஷேப் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ரிவர்ஸ் போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இந்த 10 நாள்லயும் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து டெக்னிக்ஸ் வந்து கத்துக்கலாம். ரிவர்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராஜுவேஷன் டே வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி பிக்சர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து பார்க்கலாம். இது மாரி வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து எண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சென்ட் ஆஃப் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸு. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் தரேன். தேங்க் யூ.